முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சசிகலா தரப்பினர் அதிமுகவுல முழுமையா ஆதிக்கம் செலுத்தி இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பிறகு சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு டிடிவி தினகரன் அந்த பொறுப்பை ஏற்று அதிமுகவை தன் வசம் வச்சிருந்தாரு. ஆனா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்த கூட்டத்துல தினகரனுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்வர் தலைமையில நடைபெற்ற கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய விவரம் என்ன அப்படின்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதன்படி தினகரனை கட்சியில சேர்த்தது சட்டவிரோதம், இவரோட நியமனம் செல்லாது, அசாதாரண சூழ்நிலையால சசிகலாவால செயல்பட முடியல. இந்த சூழல்ல தான் கட்சியை எல்லாரும் வழி நடத்திட்டு வரும். இந்த நிலையில தினகரன் நியமித்த நிர்வாகிகள் கட்சிகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதனால அந்த பொறுப்பை யாரும் ஏற்க வேண்டாம். தினகரன் அறிவிப்புகள் எதுவுமே கட்சியை கட்டுப்படுத்தாது, அவர் அறிவித்திருக்க பதவிகள் எதுவுமே செல்லாது, அதை அதிமுகவினர் நிராகரிக்கணும். துணை பொதுச் செயலாளரா தினகரன் நியமிக்கப்பட்டது சட்டவிரோதம். ஜெயலலிதாவால நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் கட்சியை வழி நடத்துவாங்க அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமில்லாம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி வகித்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு இணையான ஒரு பதவியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மறைந்த ஜெயலலிதா வகித்த பொதுச் செயலாளர் பதவியை வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னும், அதுக்கு இணையான ஒரு பதவியை உருவாக்கலாம் அப்படின்னு விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்படுற புதிய பதவியை ஓபிஎஸ்க்கு தருவது குறித்தும் ஆலோசிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலாளர் பதவியே இல்ல அப்படின்ற முடிவுக்கு வரும்போது சசிகலா தினகரன் இருவரையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றிடலாம் அப்படிங்கிறது எடப்பாடி தரப்போடைய வியூகம். இந்த நிலைப்பாட்டை ஓபிஎஸ் தரப்போ ஆதரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால அதிமுகவில சசிகலா குடும்பத்துடைய சகாப்தம் முடிவுக்கு வரும் அப்படின்னு அந்த கட்சியோட தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த சூழல்ல பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் கிரீன்வே சாலையில நடந்தது. அதுல நம்முடைய தர்மயுத்தம் வெற்றி பெற்றது, சசிகலா குடும்பத்தினரை நீக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியதை வரவேற்கிறோம். அடுத்து அணிகள் இணைப்பு குறித்து பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. பன்னீர்செல்வம் தரப்புல பேசிய மூத்த நிர்வாகி ஒருவர், சசிகலாவோட பொதுச் செயலாளர் பதவி விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு, தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுக்கு பிறகே பொதுச் செயலாளர் பதவி குறித்து பேச முடியும். சசிகலாவால நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் தினகரன் தன்னிச்சையா கட்சி நிர்வாகிகள் பட்டியல் வெளியிட்டது சட்டவிரோதமானது அப்படின்னு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அவங்க நிறைவேற்றிய தீர்மானம் குறித்து எங்களோட ஆலோசனை கூட்டத்துல விவாதித்தோம். எங்களோட கோரிக்கைகளை முழுமையா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிறைவேற்றினா உடனடியா இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு ஆலோசனை கூட்டத்துல ஒட்டுமொத்தமான நிர்வாகிகளும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நடந்த ஆலோசனையில இணைப்புக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க அனைவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் அணிகள் இணையும் அப்படின்னு நாங்க நம்புறோம்னு சொல்லியிருக்காரு. இது இப்படி இருக்க, திருவண்ணாமலையில இருக்கிற மூக்குப்பொடி சுவாமிய தினகரன் நேற்று சந்தித்து ஆசி பெற்றிருக்காரு. அப்போ அந்த மூக்குப்பொடி சுவாமிகள் இனி உனக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொன்னதால தினகரனோட ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில இருந்த நிலையில அதிமுகவிலிருந்து சசிகலாவும் தினகரனும் நீக்கப்பட்டிருக்கிறது தினகரனோட ஆதரவாளர்கள் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்ததோட அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு சிறைக்குள்ள பல நேரங்கள் நாம் பார்க்கிறோம். சிறைக்குள்ள செல்போன் எடுத்தாங்க, சிறைக்குள்ள கஞ்சா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. சிறைக்குள்ள எப்படி எடுக்க முடியும்? சிறைக்குள்ளே போகக்கூடிய சிறைவாசிகளை கூட நிர்வாணப்படுத்தி அம்மனக்குண்டியோட உட்கார்ந்து எந்திரிங்கிற வரைக்கும் பண்ணுறாங்க. அதே பயங்கர மனித உரிமை மேலே தான். நீ கருவி வச்சு செக் பண்ணணும்.